குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th ரிசல்ட் எப்போ ஓகேங்களா. இப்போதைக்கு ரிசல்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, பேப்பர் வேல்யூஷன்லாம் முடிஞ்சிருச்சா, மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்ஸு எப்போது, இதுமாதிரி நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸு போன வருஷத்தை கம்பேர் பண்ணையில் இந்த வருஷம் எந்த அளவுக்கு வரும், 12th மாதிரியே இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக வருமா இல்லை சேஞ்சஸ் வருமானு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எஸ்ப்பா, போன வீக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ பை இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே இந்த ப்ராசஸை முடிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ பேப்பர் வேல்யூஷன் போத் 10th and 11th வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருப்பா. மேக்ஸிமம் உங்களுக்கு 1 வீக்கில் முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ வேல்யூஷன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிபரல் தான் ஓகேங்களா. 12th எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 10th and 11th ஓகேங்களா. ஸோ யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மார்க் அதிகமாக வந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்லா பாஸ் ஆகுது கஷ்டம் 35 வராதுன்னு சொன்னவங்கலாம் 40க்கு மேலே எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்டம் எதிர்பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சென்டம்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இதிலே நல்லா தெரியுது பேப்பர் வேல்யூஷன் லிபரல் டு மாட்ரேட் லெவலில் தான் இருந்துச்சு. 12த்துக்கே அந்த மாதிரினா, ஸோ 10th 11th சொல்ல வேணாம், மாட்ரேட் டு லிபரலாக தான் உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் நடந்திருக்கும் ஓகேங்களா. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ஒரு 10லேருந்து 20 மார்க் நீங்கள் அதிகமாகவே எடுக்கலாம் டோட்டலில் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குல்ல. ஸோ இது ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அந்த ப்ராசஸ் எப்போ முடியுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் இருக்கும் ஓகேங்களா. ரிசல்ட் டேட்டில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன அப்டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா May 19 பார்த்தீங்கன்னா 10th 11th சேர்த்து ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. 10th மார்னிங்லேயும் 11th வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, அவங்க இந்த ப்ராசஸை சீக்கிரம் முடித்து ரிசல்ட்டை ஒரு 2 days பிஃபோர் வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுற மாதிரியான பிளானில் இருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் அப்டேட் எப்போ வரும்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரிசல்ட்டு வர ஒரு 1 or 2 days முன்னாடி தான் கிட்டத்தில் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் முடிகிற கிட்டத்தில் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. மேபி இன்னும் ஒரு 5 daysக்குள்ளே ஒரு அஃபிஷியல் அப்டேட் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிச்சுன்னா நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.